நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட பிறகும் வன்முறையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல் மற்றும் ராணுவ வாகனங்களுக்கு தீ வைப்பு, அமைச்சர்கள் வீடுகளுக்கு தீ வைப்பு என்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நேபாள நாட்டிலே வன்முறை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம் உட்பட இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்து கடந்த வாரத்தினுடைய இறுதியிலே நேபாள அரசு எடுத்த அந்த முடிவின் காரணமாக அதற்கு எதிராக ஏராளமான இளைஞர்கள் திரண்டு நேற்றைய தினம் பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மிகப்பெரிய வன்முறையாக அது முடிந்திருந்தது. 10க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக நேபாளத்தினுடைய பிரதமருடைய வீட்டை முற்றுகையிட்டிருந்தார்கள். வீடுகளுக்குள் உட்புகுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றத்திற்கு உள்ளே புகுந்திருந்தார்கள். இதன் காரணமாக ஏற்பட்ட வன்முறையிலே கடுமையான துப்பாக்கிச் சூடும் நடந்திருக்கின்றது. காவல்துறை, ராணுவம் என்று இளைஞர்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசு பயன்படுத்திய அனைத்து முயற்சிகளும் முழு அளவில் பலன் தராத வகையிலே வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்திருந்ததை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை நேற்று இரவு நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலி உள்ளிட்டவர்கள் ஆலோசனை நடத்திய பின்னர் வெளியிட்டார்கள். அதன் பிறகும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் இந்த வன்முறை வெறியாட்டங்கள் பல இடங்களிலும் நேபாளத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டு இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கக்கூடிய அந்த ஜென்ஷெட் என்று சொல்லப்படக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் பிறந்த 13 வயதினர் இந்த போராட்டத்தில் பள்ளி சீருடை, கல்லூரி உடைகளோடு வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் எல்லை மீறி செல்லுகின்றது, வன்முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் நேபாளத்தை விட்டு தப்பித்து செல்வதற்காக நேபாள நாட்டினுடைய பிரதமர் சர்மா ஒலி முடிவு செய்திருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. நேபாளத்தினுடைய ஒரே சர்வதேச விமான தளமாக இருக்கக்கூடிய காட்மண்டுவிலிருந்து அவர் புறப்பட்டு செல்வதற்காக ரகசிய இடத்திலே விமானம் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உரிய நேரத்தில் காட்மண்டு விமான நிலையத்திலிருந்து அது சர்மா ஒலியை துபாய்க்கு அழைத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய நாட்டை விட்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் துபாய்க்கு தப்பிச் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை களமாக அது மாறியிருக்கின்றது. சமூக ஊடகங்களுக்கு சர்மா ஒலி தலைமையிலான அரசு தடை விதிக்க காரணம் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை இளைஞர்கள் வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு சமூக வலைதளம் ஒரு தளமாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்காகத்தான் யூடியூப், பேஸ்புக் உள்ளிட்ட அந்த இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களை எல்லாம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று வயது வேறுபாடு இல்லாமல் குறிப்பாக அந்த இளம் வயதினர் அதிக அளவில் பங்கேற்றிருந்த போராட்டமாக அது பரிணமித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில்தான் தற்பொழுது நேபாள நாட்டினுடைய பிரதமர் துபாய்க்கு தப்பித்து செல்வதற்கான ரகசிய முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக நேபாள நாட்டினுடைய அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இரண்டாவது நாளாக தொடர்ந்து வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.